ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பொங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸான சம்பங்கி பூ. இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வீடியோ பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா, மைதா கோதுமை மாவு ரெண்டுத்துலேயும் செய்யலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற கிறிஸ்பினஸ் வேணும்னா நீங்கள் மைதா மாவுலேயே செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வரும், கிறிஸ்பியாகவும் வரும், ஜூஸியாகவும் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக ஒரு மைதா பாக்கெட், 1/2 கிலோ மைதா பாக்கெட் எடுத்துருக்கும். அது ஒரு பெரிய தட்டில் கொட்டிக்கணும். அதுக்கடுத்து 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அதுக்கடுத்து பட்டர். நீங்கள் பட்டர் ஆச்சு சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் 2 ஸ்பூன் கொதிக்க போடணும் ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில். நாங்கள் பட்டர் சேர்த்துருக்கோம். பட்டர் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கட்டி மாதிரி இருக்கும் குட்டியாக, அது ஒரு கட்டி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா பிசிஞ்சு கலந்துக்கணும். அதுக்கடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரிக்கு எப்படி கலக்குமோ அப்படி கலந்துக்கணும். சப்பாத்தி மாவுக்குன்னா ரொம்ப சாஃப்டாக கலந்துக்கணும். பூரி மாவுக்குன்னா ரொம்ப கெட்டியாக கலந்துக்கணும். அந்த மாதிரி கலந்துக்கணும். பூரி மாவுக்கு எப்படி கலந்துக்கணும் பாருங்கள். இது மாதிரி கை வச்சு அப்படியே கொஞ்சோண்டாக உள்ளே போகணும். ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி நல்லா கலந்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு சப்பாத்தி கல் எடுத்து அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுக்கணும். நம்ம செஞ்சு வச்சிருந்த உருண்டையை நல்லா ஃபஸ்ட்டு அந்த மாவு கலந்து பண்ணிட்டு அதுக்கடுத்து அது 2 பாட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு பாட்டை எடுத்து கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கணும், மூடி வச்சுக்கணும். இன்னொரு பாட்டை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நைஃபை வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி அது நல்லா பால்ஸ் ஆக்கி பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா மாவையும் பால் ஆக்கி பண்ணிக்கணும். எங்களுக்கு 1/2 கிலோ மாவுக்கு 35 வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி பால் ஆக்கிட்டு திருப்பி சப்பாத்தி கல்லில் மாவு போட்டுக்கின்னு ஓவல் ஷேப் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கலந்துக்கணும். நாங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கலந்துருக்கோம் பாருங்கள். அதுக்கடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓரத்தில் எல்லாம் அப்படியே தண்ணி இது பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சமாக வச்சு தடவிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்படியே ஓரத்துலலாம் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்படியே ஓரத்தெல்லாம் அழுத்திக்கணும். கொஞ்சம் இருக்கிற மாவை கட் பண்ணிக்கணும். ஓரத்தை நல்லா அமுக்கி அப்படியே நீட்டாக வர மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லை அதர்வைஸ் இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படியே தண்ணி தடவிக்கிட்டு ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் மாவை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு கார்னர்லேருந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்படியே கார்னர் எல்லாம் நல்லா இது பண்ணி அழுத்திக்கின்னு மீதி இருக்கிற மாவை கட் பண்ணிக்கின்னு அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 20-30 மினிட்ஸ்லேயே 1/2 கிலோ மாவு பண்ணிடலாம். அதுதான் கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த எட்ஜ் நம்ம அழுத்தி வச்சு கட் பண்ணோம்ல, அது அந்த நடுவில் கேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே இதான் ஜடை போடுவோம்ல, முடி, அந்த மாதிரி மடித்து பண்ணிக்கணும். நம்ம ஆயிலில் போடும் போது அப்படியே கிளியராக நல்லா வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் எல்லா மாவும் செஞ்சு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுக்கணும். எங்களுக்கு 35 வந்துச்சு, முன்னாடியே சொன்னேன். அதுக்கடுத்து டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு, லோ எல்லாம் மீடியம், ஒரு மாவாக ஒரு இதுவாக போட்டுக்கணும். ஒரு சம்பந்தி பூவாக
ஆயில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், அந்த சம்பங்கிப்பூ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் உள்ள கிறிஸ்பியாக வந்துடும். நம்மளுக்கு வெளில கிறிஸ்பியாக உள்ள தூசியாக தான் வேணும். அதனால் ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. அதே மாதிரி எல்லா மாவும் கோல்டன் கலரில் நீங்கள் பபுள்ஸ் வருதுல்ல, அந்த பபுள்ஸ் எப்போ நிற்குதோ அப்போ எடுக்கலாம். நிற்கும் போது கூட நம்ம எல்லாம் கோல்டன் ப்ரௌன். அதுக்கடுத்து இப்போ ஜீரா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி எல்லா மாவும் இது பண்ணிக்கி ஜீரா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு 1/2 கிலோ மைதாவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, அதுக்கடுத்து 1/4 கிளாஸ் அளவு தண்ணி. அதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கணும். நடுவில் இலாச்சி பவுடர் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து நல்லா கலந்துட்டுருக்கணும். நல்லா அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இழுத்தா வரணும். 2 கை இப்படி பண்ணா பாருங்க வீடியோவில் காட்டுற மாதிரி. அதுக்கடுத்து வந்துட்டு அப்புறம் ஒரு சம்பங்கி பூவா அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். நல்லா கலந்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்துக்கணும். ஒரு பிளேட்டில் ரிசர்வ் பண்ண அவள்தான் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்குது. ஒரு 1/2 hourலேயே பண்ணிடலாம். பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவில் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்